நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு வேர்ட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். An electrical firm manufactures light bulbs that have a life before burnout that is normally distributed. இதிலே கொடுத்துட்டாங்க normally distributed with mean value equal to 800 hours. அப்போ mu is equal to 800 and a standard deviation 40 hours. So sigma equal to 40 hours. ஒரு எலக்ட்ரிக்கல் கம்பெனி இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பல்பு தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த பல்புக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, இவ்வளோ நேரம் தான் அது எரியும், அதுக்கப்புறமா வந்து அது ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? அந்த மாதிரி அதுக்கான மீன் வேல்யூ, அதுக்கான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேல்யூஸ்லாம் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இதில் உங்களுக்கு 2 சப்டிவிஷன் கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் எ பல்ப் பர்ன்ஸ் மோர் தென் 834 hours. அப்படின்னா என்னதுன்னா 834 மணி நேரத்துக்கு மேலேயும் வந்து எரியும்னு ஒரு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட், ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி த பல்ப் பர்ன்ஸ் பிட்வீன் 778 அண்ட் 834 hours. அப்போ 778லேருந்து 834 ஹவர்ஸ்க்குள்ளே வரைக்கும் அது எரியலாம். ஓகேங்களா? அது வரைக்கும் எரிஞ்சு பர்ன் அவுட் ஆகலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் 2 சம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம்ஸை கேட்டால் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது? உங்களுக்கு கொஷின்லேயே அவங்களே நார்மலாக டிஸ்ட்ரிபியூட்டட்னு கொடுத்துருவாங்க, மீன் வேல்யூ கொடுத்துருவாங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த மோர் தென்னா கிரேட்டர் தென் சிம்பிள், பிட்வீன்னா இந்த மாதிரி ரெண்டு வரும். இந்த மாதிரி பிட்வீன்னா இந்த மாதிரி நீங்கள் அந்த ஃபார்மேட் ஞாபகம் வச்சுட்டாலே போதும், எழுதிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1. ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன மீன் வேல்யூ கொடுத்துருக்காங்க? மீன் ஈக்குவல் டு 800 hours. ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு 800. என்ன ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துருக்காங்க? 40 hours. So sigma equal to 40. இதில் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? The probability that a bulb burns more than 834 hours. அப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Probability of x, இந்த பல்பு 834 ஹவர்ஸ்க்கு மேலே எரியும். Probability of x greater than 834 கண்டுபிடிக்கணும். அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு x வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம்? 834. நம்ம நார்மலாக தெரியும், ஒரு எக்ஸை இசட்டாக மாற்ற போகிறோம். அதுக்கு இசட் ஃபார்முலா, இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. ப்ரீவியஸாக சொல்லி கொடுத்தோம் இல்லையா ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம். ஸோ இசட் ஈக்குவல் டு இப்போ எக்ஸுக்கு என்ன எடுத்துக்கணும்? 834 மைனஸ் மியூ என்ன எடுத்துக்கணும்? 800 பை சிக்மா என்ன எடுத்துக்கணும்? 40. ஸோ 834ல் 800 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 34 by 40. கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இசட் வேல்யூ 0.85ன்னு வரும். ஸோ கொஷின் என்னது? ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். பல்ப் கிரேட்டர் தென் 834 ஹவர்ஸ் மணி நேரம் பேர்ன் ஆகுதா? நம்ம இந்த எக்ஸ் என்னவாக மாற்றியாச்சு? இசட்டாக மாற்றியாச்சு. கிரேட்டர் தென் 834 என்னவாக மாற்றியாச்சு? 0.85. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்தால் அதை எப்படி எழுதணும்னு. இந்த இடத்துல கிரேட்டர் தென் சிம்பிள் வந்தாலும் சரி, லெஸ் தென் சிம்பிள் வந்தாலும் சரி, 0.5ஆல் மைனஸ் பண்ணிடணும். சொல்லி கொடுத்துருக்கீங்களா? 0.5 மைனஸ் ப்ராபபிலிட்டி. இங்கே இருக்கிற நம்பரை நம்ம 0 கூட கனெக்ஷன் பண்ணிக்கணும். 0லேருந்து 0.85. ஏன் அப்படி பண்ணுறோம்? டேபிள் வேல்யூஸ் ஈஸியாக பார்க்குறதுக்காக தான். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 0.5 மைனஸ், இப்போ நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளில் 0ல் 0.85 பார்க்கணும். பார்த்தோம்னா என்ன இருக்குது? 0.3023 இருக்குது. அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 0.1977 தான் நம்மளுக்கு கிடைச்ச ப்ராபபிலிட்டி. எதுக்கு? The probability that a bulb burns more than 834 hours. இதுதான் அந்த probability value. Next, second subdivision, probability கண்டுபிடிக்கணும். Bulb burns between 778 and 834 hours. அப்போ நம்மளுக்கு 2 x values கொடுத்துருக்காங்க. First x value 778, அடுத்த x value 834. ஸோ இந்த ஒவ்வொரு x வேல்யூவும் புது z வேல்யூவாக மாற்றிடணும். அப்போ z1 equal to x1 minus mu by sigma. z1 equal to x1 என்ன இருக்கீங்க? 778 minus mu என்ன இருக்கு? 800 by sigma என்ன இருக்கீங்க? 40. ஸோ 778ல் 800 சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதை 40ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் மைனஸ் 0.55 வரும். கேல்குலேட்டரில் போட்டு வச்சுக்கணும். நெக்ஸ்ட், அடுத்து இந்த x2க்கு புது z2 கண்டுபிடிக்கணும். ஸோ z2 equal to x2 minus mu by sigma. z2 equal to x2 என்ன எடுத்துக்கணும்? 834 minus mu என்னது? மீன் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 800 by sigma என்ன கொடுத்துருக்காங்க? 40.
ஸோ 834 800 போயிடுச்சுன்னா 34/40 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா Z2 = 0.85 கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு x1 x2 Z1 Z2 மாற்றியாச்சு. இப்போ அதே மாதிரி தான் ப்ராபபிலிட்டி. எதுக்கு ப்ராபபிலிட்டி? 778க்கும் 834க்கும் இந்தமாதிரி பிட்வீன் கேட்டாங்கன்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும். லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் சிம்பிள். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை மாற்ற போகிறோம். ப்ராபபிலிட்டி 778 என்னவா மாற்றியாச்சு? -0.55. 834 என்னவா மாற்றியாச்சு? 0.85. இந்த மாதிரி இன்டர்வல் வந்தால் அதை நான் எப்படி பிரிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன பண்ணணும்? இங்கே மைனஸ் இருக்குங்களா, அந்த மைனஸில் கணக்கு எடுத்துக்காதீங்க. 0லேருந்து 0.55, 0லேருந்து 0.55. அப்போ இது எப்படி எழுதலாம்? 0லேருந்து 0.85. இந்த மாதிரி இன்டர்வலை பிரித்தாச்சு, 2 இன்டர்வலாக பிரித்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டேபிளில் போய் பார்க்கணும். 0ல் 0.55க்கு என்ன இருக்குது? 0.2088. அடுத்தது இன்னொரு வேல்யூ பார்க்க போகிறோம். 0ல் 0.85 என்ன இருக்குது? 0.3023 இருக்குது. அந்த 2 வேல்யூஸ் எடுத்து எழுதி அதை ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 0.511 கிடைக்கும். ஓகேங்களா? இது எதுக்கான ஆன்சர்? இது ப்ராபபிலிட்டி தட் பல்ப் பர்ன்ஸ் பிட்வீன் 778 and 834 ஹவர்ஸ்க்கு இதுதான் ஆன்சர். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா ப்ரீவியஸ் சம்ஸ், அந்த ஃபஸ்ட் 2 சம்ஸ் பேசிக்ஸ் நல்லா தரவாக கற்றுட்டு வந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.